காரியத்தை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன காரியம் என்றால், ஒரு பக்கம் அந்த நல்ல தீர்க்க தரிசனம் அதை பார்த்துட்டோம், எப்படி தீர்க்க தரிசனம் வெளிப்படும், எப்படி பிரயோஜனப்படும்னு. இன்றைக்கி கள்ள தீர்க்க தரிசனத்தை பற்றி இயேசுவே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், பைபிளில் இருக்குது. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். மேத்யூ சாப்டர் 24 verse 11. புதிய ஏற்பாட்டில் 37வது பக்கம் பாருங்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கடைசி காலத்தில் இயேசுவே எச்சரிப்பாக சொல்கிறாரு, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், 1-2 பேர் இல்லை, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, அநேகரை வஞ்சிப்பாங்க, ஏமாற்றுவாங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசன வரத்தை மக்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் எழும்புவாங்க. அதனால் என்ன செய்யணுமா? நம்ம கவனமாக இருக்கணுமா? 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். வேறு புஸ்தகத்தில் 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். பைபிளில் 1 யோவானுக்கு திருப்பி கொள்ளுங்கள். 4 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 328 பக்கம் திருப்பி கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்லுது? பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். ஏன்னா அது ஏமாற்றும், வஞ்சிக்கும். அதனால் இயேசுவின் பேரை தான் சொல்லுவாங்க, கர்த்தர் பேரை தான் சொல்லுவாங்க. பிசாசு வஞ்சிக்கிற மாதிரி கிரியை செய்வான். அதனால் எல்லா கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே, முதல் நூற்றாண்டு சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலத்திலேயே கள்ள தீர்க்கதரிசி எழும்பிட்டாங்க. சாத்தான் எல்லாத்துக்கும் டூப்ளிகேட்டை உண்டாக்குகிறவன், டூப்ளிகேட் உண்டாக்குறது. சில நாடுகள் ஒரிஜினல் தயாரிப்பாங்க, சில நாடுகள் டூப்ளிகேட் தயாரிக்கிறதுல ஃபேமஸாக இருக்கும். நீங்களே பார்த்துக்கலாம், டூப்ளிகேட் பொருள் மார்க்கெட்டில் வந்துருக்கிற அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். நல்ல பிராண்டடு குட்ஸுன்னா அதே மாதிரி அச்சு அசலாக அப்படியே இருக்கும், அது டூப்ளிகேட். சாத்தான் எப்பவுமே டூப்ளிகேட்டுகளை உருவாக்குகிறவன். கர்த்தர் நல்ல போதர்களை எழுப்பினா கள்ள போதர்களை பிசாசு எழுப்புவான். நல்ல பிஷப்மார்களை கர்த்தர் எழுப்பினா இந்த கள்ள பிஷப்மார்களை டூப்ளிகேட்டை பிசாசு எழுப்புவான். நல்ல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புவான். நல்ல ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினால் கள்ள ஊழியர்களை சாத்தான் எழுப்புவான். நல்ல வேலையாட்களை கர்த்தர் எழுப்பினால் கள்ள வேலையாட்களை சாத்தான் எழுப்புவான். எல்லாம் பைபிளில் இருக்குது இந்த வார்த்தைகள் எல்லாமே. அப்போ பிசாசு டூப்ளிகேட்டை உருவாக்குகிறவன். அவன் டூப்ளிகேட்டை உருவாக்கி அசல் மாதிரியே எல்லாவற்றையும் காண்பிப்பான். அப்படியே அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பேர்லாம் தரித்து கொண்டு பேசுகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாற்றுகிற மாதிரி அவன் செயல்படுவான். அவனுடைய கனிகளாலே அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் நீங்கள் சோதித்து அறியுங்கள். இது இந்த ஆவி, அந்த தீர்க்க தரிசனம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை சோதித்து அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இயேசுவின் பெயரை சொல்லி தீர்க்க தரிசனம் வந்துட்டால் உடனே அதில் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது சரிதானான்னு முதல்ல உங்கள் ஆவியில் நீங்கள் யோசிக்கணும், அதை சோதித்து அறியணும். எப்படிங்க சோதித்து அறிகிறது? ரோமர் 12 அதிகாரம் 6 வசனம் பாருங்கள். வேறு புஸ்தகத்தில் ரோமர் 12 அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படும். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ரோமர் 12:6 பாருங்கள். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி சொல்ல கடவன். நியாய பிரமாணம் என்பது பழைய ஏற்பாடு, விசுவாச பிரமாணம் என்பது புதிய ஏற்பாடு. இப்போ நம்ம விசுவாசத்தை சார்ந்து வாழுகிறோம். அதனால் பழைய ஏற்பாட்டு காரியம் நமக்கு நிழலாக எழுதப்பட்டது, அவ்வளவுதான். புதிய ஏற்பாட்டில் தான் நமக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டு இப்படி தான் சொல்லப்பட்டது. அது விசுவாச பிரமாணம், விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவது, அதில் கட்டளைகள் எல்லாமே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் இந்த விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி சொல்ல கடவன். அதாவது வேத வசனத்துக்கு ஏற்றபடி தான் தீர்க்க தரிசனம். வசனத்தில் இல்லாததை தீர்க்க தரிசனமாக சொன்னால் அது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்ல. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்லுகிறார்,
நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டியெல்லாம் அடிக்கப்பட்டது. அது மாதிரி அவங்க ஆட்டு பலி செலுத்தி ரத்தத்தை பலி செலுத்தி அவங்க வேண்டிக் கொண்ட போது தான் பாவம் மன்னிக்கப்பட்டு. கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் நீங்கள் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும் அப்படின்னு யாராவது இயேசுவை நாமத்தை சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தாலும், பைபிளில் இருக்கு நீ காண்பித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது முடிந்து போனது, பழைய ஏற்பாட்டு காலம். இயேசு பலியான பிறகு அந்த பலிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. இனி அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால் இப்படி தான் சாத்தான் பைபிள் இருக்குன்னே காமிப்பான், பழைய ஏற்பாட்டை காமிப்பான். அந்த பண்டிகை இந்த பண்டிகை அதெல்லாம் கொண்டாடுங்கன்னு சொல்லி. அதெல்லாம் இப்போ நமக்கு கிடையாது. அதெல்லாம் நிழலாட்டமாக எழுதப்பட்டது. இப்போது நம்ம அதை வாசிக்கணும், அறிந்து கொள்ளணும். புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற கட்டளைகள் தான் கவனம் செலுத்த வேண்டும். நியாயப்பிரமாணம் அல்ல, விசுவாச பிரமாணம். இந்த வசனத்தின்படி அந்த தீர்க்கதரிசனம் இருக்குதா, அது ஒத்து போதா அப்படின்னு கவனிக்கணும். வசனத்துக்கு மாறாக எந்த தீர்க்கதரிசனம் வெளிப்படாது. கர்த்தர் பேசவே மாட்டார். நல்லா அதை அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் வசனம் நமக்கு நல்லா தெரியணும். அதனால தான் பைபிளை நல்லா ஆராய்ச்சி பண்ணி அறிந்து ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து வைத்து கொண்டா இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வரும்போது உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, இது தப்பு, இவன் இயேசுவின் பேரை சொல்லி ஏமாத்துறான், இது கள்ள தீர்க்கதரிசனம், நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தில் இந்த கள்ள தீர்க்க தரிசனம் நிறைய பேருடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு. அதை வச்சு நீங்களே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். நீங்கள் கவனமாக இருக்கணும், சரியா? ஒரு சமயம் ஒரு பைபிளோட ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவங்க வந்து நல்ல ஜெபக்குழுவில் இருக்கிற ஒரு தாயார். அவங்க வந்து நல்லா ஜெபிப்பாங்க, கர்த்தர் அவங்களோட பேசுவார், ஜெபக்குழுவில் இருக்கிறாங்க. அதை தெரிந்து கொண்டு ஒரு ஊழியக்காரர் வந்தார். பைபிளோடு வந்து அவங்க முன்ன பின்ன பார்த்ததில்லை. நேரம் இந்த சகோதரி வீட்டுக்கு வந்தார். அவருடைய கணவர் வெளியூரில் பிஸ்னஸில் கடை வச்சுருக்காரு, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல தேசத்துக்கெல்லாம் ஜெபிப்பாங்க. இதெல்லாம் தெரிந்து கொண்டு நேராக வீட்டுக்கு வந்தார். நீங்கள் யார்? என்னங்க, நான் வந்து கர்த்தருடைய ஊழியக்காரங்க, ஸ்தோத்திரமான்னு சொன்னார். அவங்க சரி ஊழியக்காரன்னு, சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சாங்க. அவர் கையில் பைபிள் வச்சுருக்கிறார். ஊழியர் ரெண்டா, என்ன விஷயம்னா, கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு வர சொன்னார். முதல் வார்த்தை சொன்னார், கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு வர சொன்னார். அப்படின்னா யாருமே வந்து கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு அனுப்பினாருனாலே எல்லோரும் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவோம்ல, அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்குன்னு சொன்னார். சொல்லிட்ட உடனே சரி, இவர் யாருன்னே நமக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, புதுசாக ஒருத்தர் ஊழியர் நீ வந்திருக்கிறார், இவர் என்ன ஊழியம் செய்கிறார் தெரியாது. இந்த சகோதரிக்குள்ளே ஒரு கேள்வி, ஒரு சந்தோஷம் வரல. ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார், கர்த்தர் அனுப்பிக்கிற மகிழ்ச்சி வரல. ஒரு அவனுடைய ஆவியில் ஒரு கலக்கம் வந்தது. அப்போவே உங்களுக்கு ஒரு குழப்பம். ஆவியானவர் ஒரு ஆள் அனுப்புனா உள்ளத்தில் சந்தோஷம் வரும். அந்த ஆவியும் நம்முடைய ஆவியும் இணையும். அப்போ வந்து நமக்குள்ள ஒரு ஆவியில் சந்தோஷம் வரும். இது கர்த்தர் அனுப்பியிருக்கிறாங்க, கர்த்தர் பேசுகிறார் என்று. அதில் டிஸ்டர்பன்ஸ் வந்தாலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அது கர்த்தருடைய ஆவியானவர் அல்ல, இது வஞ்சிக்கிற ஆவி, ஏமாற்றுகிற ஆவின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், நமக்கு தெரியாதவர், ஆனால் அவரை பார்த்துலேருந்து மனசில் ஒரு குழப்பமாக இருக்குது. இவரோட சேர்ந்து ஜெபிக்கலாமான்னு எண்ணம். அவர் இவங்கள்ட்ட ஜெபிச்சுட்டு போன நீ வந்தமான்னு, சரி உடனே பாய் விரிச்சாங்க ஜெபிக்கலான்னு. இவங்க தூரமாகவே முழங்கால் போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸு. அப்போ அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்ணால் தெரியுமா? அவருடைய கொஞ்சம் நேரம் ஜெபிச்சுட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. உண்மையாக நடந்தது, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. நீங்கள் கடைசி காலத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்படி கட்டளையிட்டதுனால சொல்கிறேன். அவர் சொல்கிறார், அந்நிய பாஷை பேசுகிற மகளே, இவன் என்னுடைய ஊழியக்காரன், நான் இந்த ஊழியக்காரனை உன் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? அவனுக்கு அவசரமாக 1000 ரூபாய் தேவை. நீ தான் அந்த பணத்தை அவனுக்கு கொடுத்து அனுப்பணும். அதனால் நான் உன்னிடத்தில் அவனை அந்நிய பாஷை பேசி தீர்ன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி அந்நிய பாஷை பேசிட்டு முடிச்சிட்டார். இவங்களுக்கு என்ன, இது என்ன தீர்க்க தரிசனம்? 1000 ரூபா அவருக்கு காணிக்க கொடுக்கறத தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. இப்படி கர்த்தர் பேசுவாரான்னா அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி, கொஞ்சம் தீர்க்க தரிசனம் இதெல்லாம் அறிந்து வைத்ததுனால இப்படி கர்த்தர் பேச மாட்டார். ஒரு ஆள் எனக்கு காணிக்க, அவர் வந்து அம்மா நான் ஊழியம் செய்கிறேம்மா, என்ன கொஞ்சம் கஷ்டம் இப்படி பண்ணுற, கர்த்தருடைய உள்ளத்தில் வேணும் கொஞ்சம் காணிக்க கூட கேட்டிருந்தா கூட வேறு. கர்த்தர் சொல்கிற மாதிரி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. என் மகனுக்கு தன்னை பற்றி தீர்க்க தரிசனம், என் மகனுக்கு உடனே 1000 ரூபா தேவை, நீ அதை கொடுக்கணும், அதுக்கு தான் உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஆவியில் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதை ரிஜெக்ட் பண்ணுகிற அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தடுக்கிறார். அப்போ தெரிஞ்சுட்டு இது கள்ள தீர்க்கதரிசி, இவங்க வந்து பணத்துக்காக சுற்றி திரிகிறவங்க, இது கர்த்தர் பேசலைன்னு சொல்லி. அப்போ அவர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் மட்டும் ஏதாவது பேசினாரான்னாரு.
இல்லை, ஏன்னா எனக்கு தீர்க்க தரிசனம் வந்துச்சு, நான் என்ன பேசுனேன்னு தெரியல. அது வேறு ஒரு நடிப்பு வேறு. என்ன பேசுனேன்னு தெரியல, கர்த்தர் ஏதாவது பேசினாரான்னு. இல்லை, என்கிட்ட ஒன்றும் பேசலையா, கர்த்தர் ஏதாவது பேசுனா நான் அறிந்து கொள்ளுவேன், கர்த்தர் என்கிட்ட ஒன்றும் பேசலை, போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க உடனே. பாருங்கள், இது எப்படி கர்த்தர் பேசுவார்? இப்படி இந்த பணத்துக்காக ஆண்டவர் பேசுவாரா? பேச மாட்டார். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளணும். இது மாதிரி தனக்கு ஒரு காசு வாங்கணும், காணிக்க பெறணும் என்பதற்காக அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுவது, அப்போ அது ஒரு தவறு. அது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி சொல்லிட்டா நீங்கள் பயந்துடக்கூடாது. ஐயோ, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார், கர்த்தர் பேசிட்டார், கொடுக்காட்டா ஏதாவது நமக்கு சாபமாயிருமோ? பயப்படவே தேவையில்லை. உங்களை பயமுறுத்தி ஏமாற்றுவதா சாத்தானுடைய திட்டம். அதனால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதுங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு தான் இயேசுவே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். மனதில் கொள்ளுங்க, சரியா? இப்போ எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவங்க வேறு மாநிலத்தில் இருக்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஆனால் நல்ல ஆவிக்குள்ள குடும்பமே அபிஷேகம் பெற்று ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க. நல்ல ஊழியங்களுக்கு உதவி செய்வாங்க. நற்செய்தி கூட்டெல்லாம் நடத்தி சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கிறதுல ரொம்ப வாஞ்ச உள்ளவங்க. அந்த பகுதியில், வேறு மாநிலத்தில், அந்த பகுதியில் ரொம்ப பிரபலமானவர்கள். அப்போ பாருங்க, ஒரு கணவனும் மனைவியும் போனாங்க. அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கணவனும் மனைவியும் போனாங்க. அவங்க போயிட்டு ஊழியக்காரங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே மனைவி அந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போய் அவங்கள்ட்ட நின்னாங்க. அப்போ சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, தெரியும். என்ன கேட்டால், இல்லை, ஆண்டவர் உங்களை பார்த்து ஜெபிச்சுட்டு வர சொன்னார், வந்தோம். அப்படியா, சரி வாங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் அவங்க கேள்விப்பட்டிருந்தாங்க. சரின்னு உட்கார வச்சாங்க, பேசுனாங்க, காஃபிலாம் கொடுத்தாங்க. அப்போது அவங்க அந்த ஜெபிக்க ஊழியக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி, என் மனைவிக்கு அடிக்கடி ஒரு தலைவலி வருது, என் மனைவியினுடைய சுகத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கேட்டு ஏதாவது ஜெபிக்கணுமா இருக்குதா? நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னோடனே மனைவிக்கு தலைவலி கொஞ்சம் இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி குடும்பம் முழங்கால் போட்டிருக்காங்க. இந்த கணவன் மனைவி ஊழியக்காரியாக வந்தவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம். அந்த அம்மா தான் அந்நிய பாஷை பேசும். அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுவார். என்ன சொன்னாங்கன்னா, அவன் மகளே, உன் தலைவலி போகணுமானா அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சில காரியெல்லாம் பேசிட்டு அப்படியே முழுந்தாங்க. என்ன காரியம்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இல்லை, ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியம் வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினா, உங்களுடைய மனைவியினுடைய கழுத்தை சுற்றில் ஒரு பாம்பு இருக்கிறது, அந்த பாம்பு தான் அந்த தலைவலிக்கு காரணம். அது ஆண்டவர் காமிச்சார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஆண்டவர் காமிச்சார், தலைவலி போடணுன்னா அந்த பாம்பை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா. பாம்பா? இவங்க விசுவாசிங்க, குடும்பமாக ஜெபிக்கிறவங்க, ஊழிய வேறு செய்கிறவங்க. அவர் கேட்டார். அவர் நல்ல கொஞ்சம் வசனத்தில் தேறின ஒரு மனிதர், பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட. அவர் கேட்டார், அது என்னங்க மனைவி கழுத்தில் பாம்புன்றீங்க, அது என்னது அப்படின்னு கேட்டார். உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க மனைவி கழுத்தில் தாலி செயின் இருக்குதுல்ல, தங்கத்தில் அவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்களா, அதுதான் ஆண்டவர் பாம்புன்னு காமிக்கிறாரு, அதை எடுத்துட்டா தலைவலி போயிடும்ன்றாங்க. அப்போ இவர் சில பாம்புன்றீங்க, அது கழுத்தில் போட்ட, நான் திருமணத்துக்கு என் மனைவிக்கு நான் போட்டது திருமணத்திற்கு அடையாளமாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி அதை போட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு அதில் வேறு காரியம் தங்கத்து மேலே விருப்பெல்லாம் கிடையாது. அது பாம்புன்றீங்க அப்படின்னு கேட்டால், அதை கழட்டிருங்க. அது கழட்டி என்ன பண்ண, பாம்பை கொண்டு எங்கே போடுறது அப்படின்னு கேட்டார் இவர். அவன் சொன்னாங்க, எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாங்க. உடனே அவர் வெளிப்பாயிட்டார். அவர் கேட்டார், பாம்பு உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டார். அது பாம்புன்றீங்க, அதை கழட்டி உங்கள் கையில் கொடுத்தா பாம்பு உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டோன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்திடுவோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணி பரிசுத்தப்படுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா எப்படிலாம் தீர்க்க தரிசனம். அந்த சகோதரர் கொஞ்சம் ஆவிக்குறி வாழ்க்கையில் பலனடையாமல் ஆரம்ப நிலைமையில் அது அறிவில்லாமல் இருந்திருந்தால் பயந்து போய் என்ன பண்ணிடுவார், மனைவிக்கு எப்படியா சோகம் கிடைச்சா சரி இதை கொண்டு போகணும் கொடுத்து அனுப்பிடுவார். அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அவர் தெரிஞ்சிட்டார், இவங்க ஏமாத்துறாங்க, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டார். அவர் சொன்னார், அந்த பாம்பு உங்கள் கையில் வந்த பரிசுத்தமாகனா நாங்களே ஜோமணி பரிசுத்தப்படுத்தி கொள்கிறோம். எங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு தெரியும். நீங்கள் என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க, வசனத்துக்கு புறம்பாக கள்ள தீர்க்கம் சொல்லிட்டு வர்றீங்க. வேணும்னா அவனுக்கு ஒரு காணிக்க வேணும், கஷ்டப்படுறவனு கேளுங்க, நான் தந்து உதவி செய்கிறேன், இயேசுவின் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடாதுன்னு விரட்டியை விட்டு விட்டார். இதெல்லாம் நடக்கிறது. அப்போது 1-2 தான் வெளியே தெரிய வருகிறது. இது மாதிரி நிறையா நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள், ஆண்டவர் சொல்கிறார், அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த பிசாசு பணத்துக்காக நம்மளை ஏமாத்துறதுக்கு, வஞ்சிப்பதற்காக கிரியை செய்யும். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பாருங்கள்,
ஒரு சமயத்தில் ஒரு குடும்பத்தார் என்ன பார்க்க வந்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து 7 குடும்பம். அவங்கள பார்த்தாலே கணவன், மனைவி, 2 பிள்ளைங்க. ஐயாவை பார்க்கணும், ஜெபிச்சுட்டு பொண்ணு வந்தோன்னே சரி அவங்கள கூப்பிடுங்கன்னா உட்கார வச்சு நான் பேசினேன். ரொம்ப ஏழை குடும்பம். அவங்க என்ன செய்கிறீங்க ஐயான்னு கேட்டேன். நான் கூலி வேலை செய்வேன், வீடு கட்டுற வேலைக்கெல்லாம் போவேன், கொத்தனார் வேலைக்கு போயிட்டு அது மாதிரி எனக்கு 2 பிள்ளைங்க. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் என்ன காரியம்னு கேட்டேன். அவங்க ஒரு கலவரத்தோட பயத்தோடு வந்திருக்கிறாங்க. இல்லை ஒரு காரியம் எங்களுக்கு தெரியல, உங்கள்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்துறதுக்கு வந்தோம், என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே ஒரு மேய்ப்பர் இருக்கிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாங்க, சின்ன சர்ச்சு தான், அங்கே தான் ரெகுலராக போகிறோம். எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டன்னு ஆசை. நான் போய் அநேகருக்கு வீடு கட்டுறேன், எங்களுக்கு ஒரு வீடு கட்டன்னு ஒரு சின்ன காணி இடம் இருந்துச்சு. அவங்கள்ட்ட தான் சொல்ல சின்ன இடம் இருந்துச்சு வீடு கட்ட. நாங்கள் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு இப்போ எங்களுக்கு ஒரு வீடு கட்டணுன்னு நாங்கள் கட்டியிருக்கிறோம். சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்கிறோம் எங்கள் சொந்த இடத்துல. கட்டி முடித்த உடனே எங்கள் சபை பாஸ்டர் தானேன்னு சொல்லி மேய்ப்பர் அவங்ககிட்ட போய், ஐயா நீங்கள் நம்ம வீடு கட்டியிருக்கிறேன், நீங்கள் அதை பிரதிஷ்டை பண்ணி தரணும்னு நான் கேட்டேன். அப்படியா, முதல்ல ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டெல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களை கூப்பிட்டு குடும்பமாக எங்களை ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும்போது அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க, மகனே இந்த வீடு உனக்கு அல்ல, உன் ஊழியக்காரனுக்கு. நல்ல கவனி, நான் போய் சொன்னால் கர்த்தர் கணக்கு கேட்பார். அந்த குடும்பத்தார் சொன்னது என்கிட்ட. அவங்க தீர்க்க தரிசனம் என்னன்னா, மகனே இந்த வீடு உனக்கு அல்ல, உன் ஊழியக்காரனுக்கு இந்த வீட்டை கொடுத்துரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இதை கொடுக்காவிட்டால் அது சாபமாய் உனக்கு மாறும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பாசனை கர்த்தர் வேறு மாதிரி பேசுகிறாரு. என்னன்னு கேட்டால், இந்த வீடு ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும். ஊழியக்காரனை யார்? அவருக்கு விளங்குது. அவங்களுக்கு யார் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரோ அவருக்கு நீ எழுதி கொடுத்துருவான் வீட்டை, நான் அவனை ஆசீர்வதி. கொடுக்காட்டா அவனுக்கு சாபம். இந்த குடும்பம் அவங்க ஏழை குடும்பம், ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் மெச்சூரிட்டிலாம் கிடையாது. அவங்க பயந்து நடுங்கி வந்துட்டாங்க. என்னை பார்க்க இப்போ எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியலையா. அவங்க ஊழியக்காரங்க, எங்கள் சபைக்கு மேய்ப்பனாக இருக்கிறவங்க. அவங்களே தீர்க்க தரிசனம் அப்படி சொல்லும்போது நாங்கள் கொடுக்காட்ட எங்களுக்கு சாபமாயிருமோ. நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த வீடை கட்டணும், இப்போ ஆண்டவர் அப்படி பேசுகிறான்னு சொல்கிறாங்களே, நாங்கள் என்ன பண்ணுறது ஐயா அப்படின்னு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அறியாமை. அந்த ஏழை குடும்பத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப துக்கமாகி விட்டார். ஒரு ஏழை குடும்பங்க, கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தில் ஒரு வீடு கட்டினா என்ன தீர்க்க தரிசனம் வருகிறது? இந்த வீட்டை ஊழியக்காரனுக்கு கொடுத்துரு, அப்போ தான் நீ ஆசீர்வாதமாக இருப்ப, கொடுக்கலன்னா உனக்கு சாபம். அவங்க அந்த வார்த்தை கேட்டு நான் சாபமாகிடுவனோ, என் பிள்ளைகள்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதங்க, ஆண்டவர் இப்படி பேசவே மாட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணி குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சின்ன வீடு கட்டினீங்க, உங்களை அதில் ஆசீர்வதித்து பார்க்க தான் கர்த்தர் விரும்புவார், சாபெல்லாம் வராது. அப்போ என்னையா பண்ணுறது? அவங்க அப்படி சொல்கிறாங்களே. நான் சொன்னேன், முதல்ல சபையை மாற்றுங்க. வேறொரு பக்கத்தில் சபைகள்லாம் இருக்கும்ல, நல்ல ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ 1-2 பேர் இப்படி ஏமாற்றி கொண்டு மக்களை பாதித்து இயேசுக்கு தூஷணத்தை உண்டாக்குறாங்க. எத்தனையோ நல்ல பாஸ்டர்மார்கள் நல்ல சபை நடத்தி அழகாக விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிற சபைகள்லாம் இருக்குது ஐயா. நீங்கள் போங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல சபைக்கு போங்க, நல்ல ஒரு பாஸ்டர் உங்கள் பக்கத்திலே இருப்பாங்க, அந்த சபைகளுக்கு போங்க. ஒரு 3-4 சர்ச்சுக்கு போங்களேன் ஆராதனைக்கு. அதில் எது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, எந்த பாஸ்டர் தகப்பனை போல் உங்களை நேசித்து நடத்துகிறாங்க, அவங்களோட போய் சேர்ந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆளோடு இருந்தால் அவங்க சுயநலமாக செயல்படுவாங்க. நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு சாபம் வராது. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கீங்க, அவரை நேசிக்கிறீங்க, அவருக்கு தசோபாகம் கொடுக்குறீங்க, உண்மையாக ஆராதனைக்கு போகிறீங்க, கர்த்தர் எப்படி உங்களை சாபத்துக்குள்ளாக்குவார்? பயப்படாதுங்க. பார்த்தீங்களா, தீர்க்க தரிசனம் சொல்லி பயப்படுத்தி அவனுடைய சொத்துக்களை அபகரிப்பார். இதெல்லாம் கடைசி காலத்தில் வரும். ஆண்டவர் சொன்னது தான். பார்த்தீங்களா, அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் இருந்தார், இப்பவும் இருக்கும். வாட்ஸ்அப்லேயே பேசுவாங்க தீர்க்க தரிசனம். தன்னை ஊழியக்காரமாக காமிச்சு ஒன்றுமே இருக்காது, நயா பைசாவுக்கு பிரயோஜனப்பட மாட்டான், ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்க மாட்டான், ஒரு ஆத்மாவும் இருக்காது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒன்றும் செய்திருக்க மாட்டான். ஆனால் ஊழியக்காரமாக நடித்து ஏமாற்றி செயல்பட நீங்கள் கவனமாக இராட்ட அவங்கள ஏமாற்றிடுவாங்க. அதனால தான் நீங்கள் எல்லாத்தையும் நம்பாமல் அவங்க என்ன ஊழியம் செய்கிறாங்கன்னு கவனிங்க. அவங்க எப்படி வசனத்தின்படி ஊழியம் செய்கிறாங்களா, அவங்க வசனத்தின்படி பேசுகிறாங்களா, வசனத்தின்படி நடக்கிறாங்களா, இதெல்லாம் நீங்கள் கவனிங்க. வசனம்
அதான் சொல்ல விசுவாச பிரமாணம் தென்படி முதல்ல அவங்க நடக்கிறாங்களா, அந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி இருக்குதான்னு நீ பாருங்க. அப்போ தீர்க்க தரிசனம் ஒரு ஆறுதலை கொண்டு வரும், பக்தி விருத்தியை கொண்டு வரும், சில தவறுகளிலிருந்து சரிப்படுத்தி கொள்ள நடத்தமே தரும், பயத்தை கொண்டு வராது. சாபமாயிருமோ சாபாயிரும், இந்த பயத்தை கொண்டு வருவது கள்ள தீர்க்க தரிசனம். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சென்னையில் எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், எங்கள் ஊழியத்தில் உள்ள ட்ரஸ்டி தான் அவங்க. அதனால் எனக்கு தெரியும், அவங்க நல்ல குடும்பமாக ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க. திடீர்னு பாருங்கள், அவங்களுடைய மனைவி இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. சமைச்சு வச்சுட்டு சாப்பிட வந்தால் டேபிள் வச்சுட்டு உள்ள வீட்டுக்கு ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. இவங்களே எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இவங்க ஒய்ஃப் வந்து நல்லா சரியாக பேச மாட்டாங்க ஹஸ்பண்டுக்கிட்ட. கொஞ்ச நாளாக சில நாட்களாக அவர் கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் சாப்பாடு நல்லா பேசி நாங்களாம் ஒன்றா மகிழ்ச்சியாக இருந்தால் திடீர்னு என் ஒய்ஃப் விலகி போகிறா, அது இப்போ வந்து பேசுவது கூட இல்லை கணவர்கிட்ட. அப்போ ஒரு நாள் கேட்டால் சம்திங் ராங்னு கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி ஒரு நாள் மனைவியில் உட்காரு, என்ன விஷயம், ஏன் நீ ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கிற, ஏன் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு ஓடி ஓடி ஒழிகிற, ஏன் இங்கே நம்ம உட்காந்து முன்னால் மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் பேசுவோம், அதெல்லாம் இல்லைன்னா அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போச்சு பயத்தில். இல்லை, நீங்கள் இல்லாத போது ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்க வந்தாங்க, ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க. சரி, ஊழியக்காரங்க தானே, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒன்றும் பண்ண தெரியாது, வேறு தெரிஞ்சவங்க ஒருத்தன் கூப்பிட்டு வந்தாங்க, அப்படி ஊழியர் வந்தார் தீர்க்கத்தை சொல்லுவாருன்ட்டுன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி, அதுக்கு என்ன, நீ காணி கொடுத்து அனுப்புனியா, வந்தால் ஜெபிச்சா காணி கொடுத்து அனுப்புறது தான் வழக்கம். ஆமாம், ஆனால் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு கேட்டால், மகளே, உனக்கும் உன் கணவருக்கும் சண்டை வரப்போகிறது, உனக்கும் உன் கணவருக்கும் சண்டை வரப்போகுது, பிரிவினை வரப்போகிறது. தீர்க்க தரிசனம் இது எப்படிங்க பக்தி விருத்தியோட பயத்தை தான் உண்டாக்கும். ஒரு கணவன் மனைவி நல்லா இருக்காங்க, எதிர்க்கிறாங்க, கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லிட்டு போனோடனே அவ்வளோதான், அவர் போயிட்டார் சொல்லிட்டு. இவங்களுக்குள்ள என்ன பயம், கணவர்கிட்ட பேசினா தானே சண்டை வரும், நம்ம இவ்வளோ நாள் சண்டை போடாமல் நல்லா ஒற்றுமையாக இருக்கிறோம், திடீர்னு சண்டை வரும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, தீர்க்க தரிசனம் வந்துட்டு சண்டை வந்துடக்கூடாதுன்னு, பேசினா தானே சண்டை வரும்னு கணவர்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவங்க கணவர் சொன்னாங்க, அட மண்டு உட்காரு, இதெல்லாம் தீர்க்க தரிசனமே கிடையாது, கர்த்தர் இப்படியெல்லாம் பேசவே மாட்டார். நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லணுமே வந்துட்டோம், ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லி அவங்க உன் பலவீனத்தை பயன்படுத்துகிற மாதிரி இந்த தீர்க்க தரிசனம் அவங்க சரியான ஊழியக்காரங்களே கிடையாது. நீ ஒன்றும் பயப்படாது, அப்படிலாம் வராது. நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், பயப்படாதன்னு சொல்லி ஒரு கண்டிஷன். இனிமேல் நான் இல்லாத சமயத்தில் நமக்கு நம்ம பாஸ்டர்னா வரட்டும், நம்ம சர்ச்சு பாஸ்டர் நமக்கு தெரியும், அவங்க வரட்டும் வீட்டுக்கு, அவங்க குடும்பமாக வருவாங்க, ஜெபிப்பாங்க, அது வேறு. தெரியாத ஊழியக்காரன்னு சொல்லி யார் வந்தாலும் வீட்டில் சேர்க்கக்கூடாது, நான் இருக்கும்போது வர சொல்லு, யாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாதுகாக்கப்பட்ட குடும்பம். நல்லா கவனிங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசி காலம், கடைசி காலம். ஒரு சமயம் ஒரு சகோதரி பாருங்கள், பகல் நேரம்தான், நல்லா ஜெபிக்கிறவங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க, தேசத்துக்கெல்லாம் ஜெபிப்பாங்க. ஒரு நாள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்குறாங்க, மத்தியான நேரம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, பைபிள் வாசிக்கிட்டு வீட்டு வாசலில் உட்காந்து அப்படி பைபிள் வாசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் பைபிளோடு வந்தார். அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஊழியக்கார மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் அனுப்பி வந்திருக்கிறார். அவர் பார்த்தோன்னா இவங்க முன்ன பின்ன தெரியாது, இவங்க பாஸ்டர் இவங்களுக்கு தெரியும். அவர் வந்தார், பார்த்துட்டு நின்னார். அவர் நின்றுட்டு, சகோதரி, ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு தான் என்னை அனுப்பினார் என்னார். இவங்க அதிர்ந்தப்போ, நீங்கள் யார் யான்னு கேட்டால், நான் ஊழியக்காரன், நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார், எனக்கு ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டை காமிச்சார், உங்களை சந்தித்து ஜெபிக்க சொன்னார் அப்படின்னாங்க. இவங்களுக்கு உடனே ஏற்றுக்கொள்ள முடியல, இவரை யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ம சர்ச்சுக்கு போனால் நம்ம பாஸ்டர் தெரியும், அங்கே வர்ற ஊழியக்காரங்க தெரியும், அது வேறு. இது யாருன்னே தெரியாது, புதுசாக கர்த்தர் வர சொன்னார்ன்றாரு அப்படின்னு சொன்னால் அவங்களால கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருந்தவங்க, அதனால் உடனே ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவர் சொல்லலை, கர்த்தர் வர சொன்னார், ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் போயிடுறேன். அப்போ அது மாதிரி சொல்லும்போது வேண்டாம் நீ மறுக்க முடியாது பாருங்கள். கையில் பைபிள் வச்சுக்கொண்டு நம்ம ஒரு ஊழியக்காரனாக வரும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனால் மறுக்க முடியாது பார்த்தீங்களா? அந்த மாதிரி காரியத்தில் சரி வேறு வழி இல்லை சொல்கிற, சரி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஒரு பாய் போட்டாங்க. இவங்க அதுக்கு இவர் அதனால் வேறு ஆள் வீட்டில் யாரும் இல்லை, அவர் தூரமாக முழங்கால் போட்டார். அங்கே அதில் அந்த பாயில் முழங்கால் போட்டு இவங்க தூரமாக முழங்கால் போட்டாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு சரியாக தெரியல. அப்போவே ஆவியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தவொடனே ஜெபம் பண்ணிட்டு போயிடட்டோன்னு தான் எண்ணாங்க.
அவர் ஏற்றுக்கொள்ள விருப்பம். ஆனால் அவர் கேட்கும்போது ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறாரே என்று தான் நம்ம நிறைய பேர் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்றோம். அதனால் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியர்கள் அல்ல. நல்லா தெரியும். சாத்தானுடைய ஊழியர்களும் பைபிளை தூக்கி கொண்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கொண்டு ஊழியக்கார மாதிரி வருவார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து அடையாளம் கண்டு கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருத்தர் பைபிளை தூக்கிட்டு வந்த ஊழியக்காரன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஊழியர்கள் அல்ல. நல்லா விளங்கி கொள்ளுங்க. அதுதான் ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்கிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி மாதிரி தான் வருவாங்க, கள்ள தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. இந்த சகோதரி தூரத்தில் முழங்கால் போட்டுக்கொண்டாங்க. இவர் அப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிடட்டோன்னு தான் அவங்க ஜெபிக்கிறாங்க. திடீர்னு பாருங்கள், ஜெபித்து கொண்டு எலும்பி நேரம் அவங்க தலையில் கை வச்சுட்டார். அவங்க அதுக்கு பயந்த தூரத்தில் முழங்கால் போட்டாங்க, யாரும் தலையில் கை வச்சிடக்கூடாது. இவர் எலும்பி தலையில் கை வச்சுட்டு ஜெபிச்சுட்டு போயிட்டார். என்ன நடந்து தெரியுமா? அவர் தலையில் கை வச்ச உடனே ஒரு இருள் அவங்க மேலே விழுந்தார். அவ்வளோதான். அவங்களால ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. அப்படியே ஒரு இருள் ஆட்கொண்டதை போல் ஆக்கிவிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயோ, என்னால் ஜெபிக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லி. பிசாசு தேவனுடைய ஊழியக்காரன் மாதிரி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு சாத்தான் வருவான் என்று சொன்ன மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள் நல்ல ஊழியர்களைப் போல நடித்து கொண்டு வருவாங்க. தெரியாத ஆட்களை வீட்டில் சேர்த்துறாருங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதன் பிறகு அந்த சகோதரி பல மாதமாக ஜெபிக்க முடியாமல், அப்புறம் ஒரு முழு ஜெபத்தில் நாங்கள்லாம் இப்போ இந்த சில ஊழியர்கள் இருந்து ஜெபித்த போது அவங்க அதுக்காக அழுது விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. சாத்தான் பாருங்கள் எவ்வளோ தந்திரமாக ஒரு ஜெபிக்கிற சகோதரியை முடக்கி விட்டான். யாரும் தலையில் டக்குன்னு கை வைக்க இடம் கொடுக்காருங்க. உங்களுக்கு தெரியாத ஊழியர்கள், உங்கள் பாஸ்டர்னால் உங்கள் சபை பாஸ்டர், அவங்களுக்கு தெரியும், அவங்க உங்கள் குடும்பம், அது மாதிரி நேசிங்க. அது வித்தியாசம். உங்கள் பாஸ்டர் சர்ச்சுக்கு ஒரு ஊழியக்காரரை கொண்டு வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு நல்ல பழக்கம், நல்லா தெரிஞ்சவங்கன்னா அது வித்தியாசம் வேறு. தெரியாத ஒரு ஆள் பழக்கமே இல்லாத ஆள் பைபிளை தூக்கிட்டு கர்த்தர் வர சொன்னார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பிடாதுங்க. ஆனால் அப்படி கர்த்தர் வர சொன்ன உண்மையான தீர்க்கதரிசிகளும் உண்டு. அதையும் நீங்கள் வர்றவங்களெல்லாம் நீங்கள் கள்ள தீர்க்கதரிசினை அனுப்பிடக்கூடாது. சில சமயம் ஆவியானவர் கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளையும் அப்படி அனுப்புவார். அப்போ நீங்கள் அது அடையாளம் கண்டு கொள்ளணும். பாருங்கள், அனனியாவை அனுப்புகிறார் சவுலை சந்திக்க. நீங்கள் அப்போஸ் நடவடிக்கைகளை பார்க்குறாரு 9ஆம் அதிகாரத்தில், தமஸ்கு பட்டணத்தில் நீ போ அவனை தேடினி. அப்போ சவுலுக்கு வெளிப்படுத்திட்டார். அந்த 2 ஆவியை இணைஞ்சதுனால அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே இருந்தால் யார் பார்த்தாலும் ஒரு ஆவியில் டிஸ்டர்பன்ஸ் வந்தால் பயப்படாதங்க. வீட்டுக்குள்ளே வேண்டாம், அவங்க ஜெபம் வேண்டாம், ஐயா போயிட்டு வாங்க, ஜெபித்து கொள்ளுங்க அப்படி அனுப்பிடுங்க. அது தப்பே கிடையாது. ஆண்டவர் ஒன்று வருத்தப்படவே மாட்டார். நீங்கள் கர்த்தர் கோச்சிருவாரோ, ஊழியக்காரனை நம்ம சேர்க்கலையே, சாபமாயிருமே, இந்த பயமே தேவையில்லை. இது நம்முடைய அறியாமை. இதைத்தான் பிசாசு பயன்படுத்துகிறான். நான் ஒரு வீட்டில் உட்கார்ந்துருந்தேன். அவங்க சொந்தக்காரங்க பேசி கொண்டு இருந்தோம். அது ஒரு ஃபஸ்ட்டு வீக்கு திடீர்னு ஒரு ஊழியக்கார் வந்தார். அவர் வந்தபோது பாருங்கள், ஒரு பை போட்டிருந்தார், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தார். ஒரு ஊழியக்கார், பாஸ்டர் கிடையாது, ஒரு ஊழியக்கார் அப்படி வந்திருந்தார். அப்புறம் உட்காந்து தோத்திரம் எனக்கு அவர் தெரியல, எனக்கும் தோத்திரம் சொன்னார், அந்த வீட்டாருக்கு தோத்திரம் சொன்னார். அப்போ அவர் உட்காந்தோடனே ஒரு காஃபி கொடுக்க சொன்னாங்க. காஃபி கொடுத்து முடித்த உடனே டக்குன்னு ஒரு கவரில் வச்சு ஒரு காணி கொடுத்தாங்க. சரி போயிட்டு வாங்கன்னா போயிட்டார். நான் சொன்னேன், அவங்க யாருன்னு கேட்டேன். இவர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துடுவார். முதல் வாரத்தில் ஊழியக்காரர், அவர் ஒரு ஊழியக்காரர், ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துடுவார் அவர். அப்போ நீங்கள் என்ன, அப்போ அவர் ஊழியக்காரன்றீங்க, அப்போ ஜெபிக்க சொல்லியிருக்கலாமே என்ன? அவர் ஜெபிக்கலாம் வரல, அவர் ஜெபத்தில் பிரயோஜனம் கிடையாது. அவர் வருவது மாதத்தின் ஆரம்பத்தில் காணிக்கைக்காக வருவார். இப்படியே எங்கள் தெரிஞ்ச கிறிஸ்தவ வீட்டுக்கு அங்கே போயிட்டு அவங்க கொடுக்குற காணிக்கை வாங்கிட்டு போயிடுவார். அவ்வளோதான். காணிக்கை வசூலுக்காக வருகிறவர். அவர் ஜெபம் பண்ணி நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடையாது. அந்த குடும்பத்தார் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப துக்கம். ஒரு ஊழியக்காரன்ற பேரில் பைபிளோடு வந்திருக்கிறார், அந்த வீட்டாரை அவரை ஜெபிக்க சொல்லலை, காணி கொடுத்துட்டு போயிட்டு வாங்கினு அனுப்பிட்டாங்க. ஆனால் அவர் மரியாதை காஃபி கூட சொல்கிறாங்க, இவங்க பிழைப்புக்காக வர்றாங்க, இவங்க ஜெபம் பண்ணி நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது இல்லை. ஆனால் இயேசுவின் பேரை சொல்லி வர்றதுனால அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து காஃபி கொடுத்து காணி கொடுத்து அனுப்பிடுறோம், காணிக்க வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுவாங்கன்றாங்க. இது கூட வீடு வீடாய் போகாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். பார்த்தீங்களா? இது மாதிரி அவங்க ஊழியக்காரங்க அவங்களுடைய ஜெபத்தையும் அவங்க விரும்பலை. என்ன, வெறும் பணத்துக்கு வர்றாங்க. இவங்க ஜெபம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இப்போ இதெல்லாம் நம்ம உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்கள். அப்போ இனிமேல் நீங்கள் வரும் நாட்களில் எழுப்புதல் காலத்தில் இப்படி ஆட்களெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. நீங்கள் விழிப்பாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லுகிறார், கவனமாக இருக்கணும். சரியா? அப்போது கள்ள தீர்க்கதரிசனம் சொல்கிற எல்லாரும், இந்த தப்பான தீர்க்கதரிசனம் சொல்கிற எல்லாருமே பிசாசுனாலேயான்னு கேட்டால் இல்லை. 3 விதமான ஆவி இருக்குது.
ஒன்று, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியின் ஏவுதலால் சொல்லப்படுவது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், நல்ல தீர்க்க தரிசனம். அது நம்மளை தைரியப்படுத்தும், நம்ம உற்சாகப்படுத்தும், கைடன்ஸை கொடுக்கும், பக்தி விருத்தி அடை செய்யும். அதில் குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது. அது கர்த்தர் பேசுகிற விதம். பிசாசு சில சமயத்தில் பேசுவான், கள்ள தீர்க்கதரிசிகளை நம்ம வீட்டுக்கு அனுப்புவான், நம்மை குழப்புவதற்கும், நம்மை பயத்துக்கு அடிமைப்படுத்தவும், நம்ம மேலே இருளை கொண்டு வரவும், நம்முடைய ஜெப வாழ்க்கையை கெடுக்கவும், தவறான தீர்க்க தரிசனத்தை சொல்லவும் சில ஆட்களை பிசாசு அனுப்புவான். அவங்க சாத்தானுடைய ஏஜெண்டாகவே இருப்பாங்க. ஆனால் பைபிள் வச்சுருப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஊழியக்காரன்னு சொல்லி கொள்ளுவாங்க. அவங்கள பிசாசு பயன்படுத்துவாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்க வந்து ஆட்டு தோலை போத்து கொண்டு வருகிற ஓநாய்கள். நீங்கள் கவனமாக இருக்கணும். மூன்றாவது, நல்ல கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. சில சமயம் மாம்சத்தில் அவங்க சொந்த ஆவியில் தீர்க்கதரிசி சொல்லிடுவாங்க. ஒரு சமயம் நான் இங்கே எங்கள் வீட்டில் தான் ஒரு ஊழியத்துக்கு அவசரமாக புறப்பட்டு கொண்டு இருந்தேன். ஒரு சகோதரி வந்தாங்க. எனக்கு ரொம்ப அவங்க பழக்கெல்லாம் கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார், ஜெபம் பண்ணிட்டு வர சொன்னார். அப்படியா, எங்கே இருக்கீங்க சிஸ்டர்னு? எங்கே இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். நாங்கள் சரி, ஒரு ஊழியக்காரினே வந்திருக்கிறாங்க, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்க ஜெபிச்சாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது சில தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனால் அது ஒன்றும் என் இருதயத்தில் போகலை, என் ஆவியில் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பயப்படாத, கலங்காத ஒரு தீர்க்கம் சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போது அது குறித்து யோசித்த போது ஏன் என் ஆவியில் அதை ஏற்றுக்கொள்ள முடியல? அப்போ ஆவியானவர் சொன்னார், அவள் என் ஊழியக்காரி தான், நான் அவளை வந்து சில காரியத்தில் பயன்படுத்துகிறேன். ஆனால் இப்போ இந்த இடத்துல அவள் சொன்னது, நான் பேசலை, தன்னுடைய மாம்சத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தாள். உன்னை திருப்திப்படுத்த, சந்தோஷப்படுத்த மாம்சத்தில் அவள் பேசிட்டு போயிட்டா, அவ்வளோதான். அப்போ மாம்சத்திலும் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். ஏன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே பொதுவாக வந்து கர்த்தர் எதாவது பேச மாட்டாரா, தீர்க்க தரிசனம் வெளிப்படாதா அப்படின்னு கேட்கிற சுபாவம் உள்ளவளாக இருக்கிறோம். இந்த பலவீனத்தை பயன்படுத்தி சிலர் சுயநலத்துக்காக கர்த்தர் பேசாமல், அங்கே ஆவியானவரும் பேச மாட்டார், பிசாசும் பேச மாட்டான், இவங்களே மாம்சத்தில் சில அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம்னு பேசிட்டு போயிடுவாங்க. அதை கேட்டோன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடல, அந்த மாதிரி. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஒன்று, ஆவியானவர் பேசினா உங்களுடைய ஆவியில் தெளிவாக தெரியும், உங்களுடைய ஆவியில் கலக்கம் வராது, உங்களுடைய ஆவியில் அதை நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறார், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி தடுக்கிறார். நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் சிலருக்கு. அப்போ சிலர் பேசும்போது அந்த அசுத்த ஆவி, அந்த பிசாசு, கள்ள தீர்க்கதரிசி. சிலர் பேசும்போது மாம்சத்தில் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. உங்களை பற்றி தெரிந்து வைத்துக்கொண்டு தீர்க்க தரிசனமாக சில காரியத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப ஆபத்து. அதனால் அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம், நல்ல கணவன் மனைவி, நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்களுடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு மகனுக்கு ரொம்ப பாதிப்பு, பிரச்சனை. அதனால் அவங்க ரொம்ப ஜெபிப்பாங்க. நானும் போகும்போதெல்லாம் ஜெபிக்க சொல்லுவாங்க, ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள்ள அந்த போராட்டத்துக்கு மத்தியிலும் கர்த்தருக்குள்ள பலனாக இருக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு முறை போயிருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ஒரு பிரச்சனை, ஒரு மனம் பாதிக்கப்பட்ட காரியம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்தாங்க. யாரோ இது மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனாலே பல ஊழியரை கூப்பிட்டு வருவான்ல, அது மாதிரி யாரோ கூப்பிட்டு வந்தாங்க ஒரு ஊழியக்காரன். அப்போ இந்த பையனுக்கு பிரச்சனை, நாங்களும் இவ்வளோ ஜெபிக்கிறோம், மாரில் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணால், இவர் வந்து தீர்க்க தரிசனமாக என்ன சொன்னார், தகப்பனுடைய சொந்தக்காரங்க, அந்த பையனுடைய தகப்பனுடைய சொந்தக்காரங்க பில்லி சொன்ன வச்சுருக்காங்க, கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு வெளிப்பாடு சொல்லி தீர்க்க தரிசனமாக சில காரியெல்லாம் சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த மனைவிக்கு என்ன, உங்கள் குடும்பத்தார் தான் பில்லு சொல்லி வச்சு நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டு பிரச்சனை. அவர் சொன்ன உடனே கணவர் கோவம் வந்து, அவரும் நல்ல ஸ்பிரிச்சுவல் மேன் தான், நல்ல குடும்பம், அவருக்குள்ள கோவம் வந்துட்டான். இது கணவர் இல்லாத நேரத்தில் வந்து தீர்க்க சொல்லிட்டு அவர் போயிட்டார். கணவர் வெளியே தோட்டத்துக்கெலாம் போயிட்டு வந்தபோது அவங்க சொன்னாங்க, இது மாதிரி ஒரு ஊழியக்கார் வந்தார், நம்ம பையனுக்கு பிரச்சனைக்கு ரகசியத்தை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்திட்டார். என்ன வெளிப்படுத்தினார், உங்கள் குடும்பத்தார் தான், அவங்க அண்ணன் தம்பி அவங்க தான் வந்து வச்சுட்டாங்க பில்லி சொன்னியும் அப்படி கர்த்தர் தெளிவாக சொன்னார் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவருக்கு பயங்கர கோவம் வந்ததுன்னா பெரிய பிரச்சனை. இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்ப சமாதானம் பாதிப்பு. இல்லை அந்த ஊழியக்காரர் தானே வெளிப்பாடு சொன்னார், தீர்க்க தரிசனமாக சொன்னார் அப்படின்னு கேட்டால், எதுக்கு ஏன் அண்ணன் தம்பியெல்லாம் அதில் இழுக்கிற, நம்ம ஜெபம் பண்ண விடுதலை கிடைக்காதான்னு இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த ஊழியக்காரன் வரணும், அவர் திரும்ப வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். சும்மா தீர்க்க சொல்லிட்டு போனார்னா ப்ரூவ் பண்ணணும், ஏன் அண்ணன் தான் பண்ணினாருன்றதை ப்ரூவ் பண்ணணும். இல்லாட்டா நான் விட மாட்டேன், அந்த ஊழியக்காரர் எங்கே இருந்தாலும் விட மாட்டேன், கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை. பாருங்கள், இது மாதிரிலாம் தேவையில்லாத பிரச்சனை வீட்டுக்குள்ளே உண்டாக்குவார்.
அதனால தான் நீங்கள் ஒரு ஊழியக்காரனை வீட்டுக்கு அழைச்சாலும் அவங்களுடைய ஊழியத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன ஊழியம் செய்கிறாங்க, எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறாங்க, யாரோ சொன்னாங்கன்னு நம்பிடக்கூடாது. சிலர் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாக இருப்பாங்க. ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்டோன்னே ரொம்ப உற்சாகமாக வீடு வீடாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாவற்றிலும். கடைசி காலம் இது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கி உங்ககிட்டே கர்த்தர் பேசுவார். இனிமேல் உங்கள் மூலமாகவே ஆண்டவர் பேசுவார். தீர்க்க தரிசனம் வெளிப்படும். கர்த்தர் உங்கள் மூலமாக கிரியை செய்வார். ஆனால் இந்த மாதிரி தவறான தீர்க்க தரிசனங்களை சொல்லிவிடாதபடி நீங்கள் கவனமாக இருக்கணும். மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எதையாவது சொல்லிடணும்னு. ஏன்னா சிலர் என்கிட்ட வருவாங்க, ஜெபிக்க சொல்லுவாங்க, பிரச்சனைலாம் கேட்டு ஜோமணி முடித்த உடனே அப்படியே போக மாட்டாங்க. ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் என்ன விஷயம் அவனு கேட்டான். இல்லை ஜெபம் பண்ணும்போது ஏதாவது தெரிஞ்சுதாமாங்க. உண்மையில் கேட்டிருக்காங்க சிலர். நான் கேட்டேன் என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை ஜெபம் பண்ணும்போது சிலர்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணி பில்லு சொன்னிச்சிருக்கு இவங்க செஞ்சுருக்கான்லாம் சொன்னாங்க. அதான் உங்களுக்கு எதாவது தெரியுதான்னாங்க. நான் என்ன தெரியுது, எனக்கு என்ன மனசில் தெரியும், இவங்க என்ன கர்த்தருக்குள்ளே சரியாக இல்லை, அதுதான் எனக்கு தெரியுது. அப்போ அவங்க சொன்ன அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிறகு வந்திருக்காங்க. நான் சொன்னேன், நாங்கள் மந்திரவாதி கிடையாது. ஊழியக்காரனை குறி சொல்லுகிறவனா மந்திரவாதியாக பார்க்காதங்க. ஊழியக்கார்ட்ட போகும்போது இவர் நமக்கு ஏதாவது குறி சொல்லுவார், தீர்க்க தரிசனம் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போடு போகாதங்க. ஜெபம் பண்ண போங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு செய்தி வைத்திருந்தால் அந்த தீர்க்கதரிசி மூலமாக பேசுவார். ஆனால் நீங்கள் எனக்கு எதாவது வெளிப்பாடு கிடைக்கணும், அது செய்யணுன்ட்டு நினைப்போட போகாதுங்க. அவங்க குறி சொல்கிறவங்க கிடையாது, மந்திரவாதி கிடையாது. ஊழியக்காரங்க தேவனிடத்தில் ஜெபிக்கிறவங்க. கர்த்தர் வெளிப்படுத்தினா ஒன்று அந்த சொன்னேன், பிரதர் இது தப்பு. நீங்கள் இப்போ நான் ஆண்டோடைய கிருபையில் இத்தனை வருஷம் ஊழியம் செய்து கொஞ்சம் தெரிஞ்சதுனால ஓகே. இதுவே புதுசாக ஒரு ஊழியக்காரன் அப்போ தான் வந்தாக்கி நல்ல ஊழியக்காரனாக இருப்பாங்க. நீங்கள் போய் எனக்கு கர்த்தர் ஏதாவது வெளிப்பாடு கொடுத்தாரான்னு கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ ஏதாவது நம்ம தீர்க்க தரிசனமாக சொன்னாதான் நம்மளை ஊழியக்காரனை இவங்க மதிப்பாங்கன்னு நினச்சி ஏதாவது மாம்சத்தில் சொல்லிடுவாங்க. அந்த ஊழியக்காரனை பாவம் செய்ய வைக்கிறது நீங்கள். அந்த தப்பை செய்யாதங்க. ஊழியக்காரன்ட்ட போனால் அவனுடைய பிரச்சனை சொல்லுங்கள், ஜெபிக்க சொல்லுங்கள். அவங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டால் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு என்ன வெளிப்பாடு, இந்த தீர்க்க தரிசனம் இது சொல்கிறாரு அதை சொல்கிறார கேட்காதுங்க. மந்திரவாதிகள் அல்ல, குறி சொல்கிறவங்க இல்லை. இதில் ஊழியக்காரங்களும் இதில் மெச்சூரிட்டியாக இருக்கணும். விசுவாசிகளும் நம்ம வசனத்தில் தேறினவர்களாக கவனமாக இருக்கணும். தயவுசெய்து ஊழியக்காரங்கிட்ட குறி சொல்கிறவன்ட்ட போய் கேட்குற மாதிரி கேட்காதுங்க. சிலரை தீர்க்க தரிசன வரத்தில் ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட சிலர் இருக்கிறாங்க. அவங்க வர்றவங்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலம் கிளியர் பண்ணுவார். அவங்களுடைய துக்கம் மாறும், அவங்களுடைய வேதனை நீங்கும், கைடன்ஸ் கிடைக்கும். அவங்க மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. அவங்க வீடு விட போய் பணம் கலெக்ட் பண்ணுற ஆளாக இருக்க மாட்டாங்க. பணத்தின் மேலே சிந்தை இருக்காது, ஆத்ம பாரத்தோடு இருப்பாங்க. அந்த மாதிரி உண்மையான தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள தெரிய வேண்டும், கவனம் செலுத்தணும். சரியா? அதை தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க. அப்போ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் ஏவப்பட்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் சொல்லுவது தீர்க்க தரிசனம். அது ஆறுதலை கொடுக்கும், பக்தி விருத்தி உண்டாக்கும், கைடன்ஸ் கொடுக்கும், சரியான பாதையில் நடத்தும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வைக்கும். அதுக்கு பதிலாக பயத்தை உண்டாக்குறது, குழப்பத்தை உண்டாக்குறது, ஒரு ஊழியக்காரனுக்கு அடிமையாக்க சில தீர்க்கதரிசனம் சொல்லி சில ஆட்களை அடிமையாக்கிடுவாங்க. அப்புறம் அவர் சொன்னால் தான் இவங்க செய்வாங்க, அவர் சொல்கிறபடி தான் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு அடிமையாகவே மாறி அவங்க பின்னாலேயே சுற்றுவாங்க. இது வேதத்தின்படி தவறு. அந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. அது வேதத்தின்படி தவறு. ஊழியர்களும் அப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் மனசில் வைத்து தீர்க்க தரிசன வரத்தை பெற்று ஒரு தெளிவு இருக்கணும். சரியா? இப்போ